श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती। ஸ்ரீ கமலாலயோபல கருட சதகம் என்கின்ற ஸ்ரீ க்ஷேமகாரி சதகம் அத திருத்தீய அனுப்ராச விகாரம். கவிதாஜித கல்லோலி கன்யகாகாந்த வக்ஷசே கருணாதிகுணாட்யாய கமலாநிதயே நமஹ. ஸ்ரீ க்ஷேமகாரி சதகம் சதுர்த்த விகாரமாகிய சமத்கார விகாரத்தில் தொடர்ந்து ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்லோகம் 56. உபரோ பகவான் இஹ பாதி ஹரிஹி கமலா சதனே ச பவான் ஹி தத் உபலாக்கிருதிதாம் அதிகத்ய பராம் உபகார ரதிம் குருதே நிதராம். உபரோ பகவான் இஹ பாதி ஹரிஹி கமலா சதனே ச பவான் ஹி தத் உபலாக்கிருதிதாம் அதிகத்ய பராம் உபகார ரதிம் குருதே நிதராம். ஹே எம்பெருமானே, கருடனே, இங்கு நாச்சியார் கோவிலில் பெருமான் உப்பரன் என்னும்படி விளங்குகின்றான். அதற்கேற்ப தேவரீரும் உப்பரனாக இங்கே எழுந்தருளி இருந்து கொண்டு நன்கு உபகாரம் செய்கின்றேன். பெருமான் இங்கே உப்பரன், அதாவது உக்காரவாசியமாக இருக்கின்ற மகாலட்சுமியை தனக்கு மேல் பெருமை உடையவராக ஆக்கிக் கொண்டு எழுந்தருளி இருக்கின்றான். இது நாச்சியார் கோயில் என்றோ, அதற்கேற்ப தானும் இருக்க வேண்டும் என கருத்மான் நினைத்தாராம். தானும் உப்பரனாக ஆகிவிட்டாராம். அதாவது உப்பளமாக கல்லாக இருக்கின்றார் என்று அர்த்தம். சமஸ்கிருதத்தில் ராவும் லாவும் சமானமாக ஆகும். ராவுக்கு பதில் லா வரலாம். அதன்படி உப்பரன் என்பதும் உப்பளன் என்பதும் ஒன்றே. பெருமான் உப்பரனாக இருப்பதால் அதற்கேற்ப இங்கே கருடனும் உப்பரனாக இருக்கின்றாராம். உபரோ பகவானிஹ பாதி ஹரிஹி கமலா சதனே ச பவான் ஹி தத் உபலாக்கிருதிதாம் அதிகத்ய பராம் உபகார ரதிம் குருதே நிதராம். ஸ்லோகம் 57. சௌக்ஷ்மியாத் பஷ்யதி சர்வமத்ர பரிதஸ் ஸ்ரீமான் முனி கஷ்யபஹ தஸ்யாயம் தனயோனகோ வினதயா சத்யா ஸ்வகுக்ஷௌ த்ருதஹ தஸ்மாத் சௌக்ஷ்மிய விலோகனேதி நிபுணஸ் ஸ்ரீவாக கோயம் ஹரேஹே. சௌக்ஷ்மியம் சௌது மனஸ்யமுஷ்ய சததம் தர்மஸ்ய பக்ஷீஸ்வரக. சௌக்ஷ்மியாத் பஷ்யதி சர்வமத்ர பரிதஸ் ஸ்ரீமான் முனி கஷ்யபஹ தஸ்யாயம் தனயோனகோ வினதயா சத்யா ஸ்வகுக்ஷௌ த்ருதஹ தஸ்மாத் சௌக்ஷ்மிய விலோகனேதி நிபுணஸ் ஸ்ரீவாக கோயம் ஹரேஹே. சௌக்ஷ்மியம் சௌது மனஸ்யமுஷ்ய சததம் தர்மஸ்ய பக்ஷீஸ்வரக. வினதை என்னும் நல்லாளின் திருவயிறு வாய்த்தவராகிய இந்த வைனதேயனாகிய கருத்மான் கஷ்யபரது புதல்வர். ஸ்ரீ கஷ்யப முனிவர் சுற்றிலும் எல்லாம் பார்க்க வல்லவர். அதனால் இவரும் சூக்ஷ்மமாக எல்லாம் காண்பதில் மிக வல்லவர் ஆகின்றார். ஹரி பகவானின் திருவாகனமாக ஆகும் இந்த பக்ஷிராஜர் எமது மனத்தில் என்றென்றும் தர்மத்தின் சூக்ஷ்மத்தை அருளட்டும் என்று பிரார்த்திக்கின்றார். கஷ்யப முனிவர் சுற்றிலுமாக சூக்ஷ்மமாக பார்க்க வல்லவர். அதனால் அவர் பஷ்யகர். பஷ்யகர் என்றால் பார்க்க வல்லவர் என்று அர்த்தம். பஷ்யகர் என்பதுதான் சற்றே மாறி கஷ்யபர் என்ற பெயர் ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட கஷ்யபரின் புதல்வர் தான் இந்த வைனதேயர். இவரும் தந்தை போலவே சூக்ஷ்மமாக எல்லாம் காண வல்லவராகின்றார். மிக உயரத்தில் பறந்து கொண்டே மண்ணில் உள்ள சிறு விஷயங்களை கூட காணவல்லவர். அப்படிப்பட்ட கருத்மான் அடியேனுக்கும் சூக்ஷ்மமான பார்வையை அளிக்கட்டும், அந்த சூக்ஷ்மமான பார்வை தர்மங்களை அறிய அருளட்டும் என்று பிரார்த்திக்கின்றார். சௌக்ஷ்மியாத் பஷ்யதி சர்வமத்ர பரிதஸ் ஸ்ரீமான் முனி கஷ்யபஹ தஸ்யாயம் தனயோ நகோ வினதயா சத்யா ஸ்வகுக்ஷௌ த்ருதஹ தஸ்மாத் சௌம்ய விலோகனேதி நிபுணஸ் ஸ்ரீவாக கோயம் ஹரேஹே. சௌக்ஷ்மியம் சௌது மனஸ்யமுஷ்ய சததம் தர்மஸ்ய பக்ஷீஸ்வரக. ஸ்லோகம் 58. ஆகாஷே கிரணை நவை சமுதிதை சூரியஸ்ய ஹேமாயிதே விருக்ஷாக்ரே
मृदुनानिलेन चलितै संवीचिते चामरैः मेघानां शकलैर्गता गतियुतैः सम्भूषिते राजतैः हंसाग्रे कलयन् घनं कमपितं पक्षीश्वराग्रे भव आकाशे किरणैर्नवैः समुदितैः सूर्यस्य हेमायिते वृक्षाग्रे मृदुनानिलेन चलितैः संवीचिते चामरैः मेघानां शकलैर्गता गतियुतैः सम्भूषिते राजतैः हंसाग्रे कलयन् घनं कमपितं பக்ஷீஸ்வராக்ரே பவ. இந்த ஸ்லோகத்தில் தனக்கு முன் கருட பகவான் ஆவிர்பவித்து சேவை சாதித்து அருள சுவாமி பிரார்த்திக்கின்றார். சூரிய உதய காலத்தில் கருடனையும் கருடாரூடனான எம்பெருமானையும் தியானிக்க வேண்டும். இளம் காலை நேரம் சூரியனின் ஸ்வர்ணமயமான கிரணங்கள் மரங்களின் நுனியில் விழ மரங்கள் தங்கமயமாக விளங்குகின்றது. பொதுவாக அதிகாலை நேரத்தில் மெதுவாக காற்று வீசும். அப்படி காற்று வீசும் பொழுது மரங்கள் அசைய இயற்கையே தங்க சாமரம் வீசுவது போல இருக்கின்றது கருடாழ்வார். மேகங்களும் வெண்மையாக துண்டு துண்டாக இருப்பது கருடாழ்வாருடைய திருத்தோள்களுக்கு வெள்ளித்துண்டுகள் கொண்டு அலங்கரிப்பது போல் காட்சியளிக்கின்றது. இப்படிப்பட்ட கருடாழ்வார் நமக்கு முன் தோன்றி சேவை சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். ஆகாஷே கிரணைர் நவை சமுதிதை சூரியஸ்ய ஹேமாயிதே விருக்ஷாக்ரைர் மிருதுனா நிலேன சலிதைர் संवीजिते चामरैः मेघानां शकलैर्गता गतियुतैः सम्भूषिते राजतैः हंसाग्रे कलयन् घनं कमपितं पक्षीश्वराग्रे भव. श्लोकम् 59. यत्पाताल गता हि सञ्चयपना सम्भेति नासाग्रतः निर्धूतान तपापराशि निगमस्तोमस्य दिव्याकृति छन्दोधाम सुधाम सारथिमणेर्यद्भ्रातृतामास्तितं तल्लक्ष्मी सदने समर्चित पदं तेजो ममास्तु श्रियै यत्पाताल गता हि सञ्चयपना सम्भेदि नासाग्रतः निर्धूतान तपापराशि निगमस्तोमस्य दिव्याकृति चंतो धाम सुधाम सारथि मनेर यद्भ्रातृतामास्तितं तल्लक्ष्मी सदने समर्चित पदम तेजो ममास्तु श्रियै. இந்த ஸ்லோகத்தில் கருட பகவானை தேஜஸின் வடிவாக அனுபவிக்கின்றார். கருடன் தன்னுடைய தாயான வினதையை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்க பல சாட்சியங்களை செய்தார். தன்னுடைய அழகினால் பாதாள லோகத்தில் படமெடுத்து அட்டகாசம் செய்யும் பாம்பு கூட்டங்களின் படங்களை புலந்து சிதறடித்த ஆச்சரியமான சக்தி வாய்ந்த தேஜஸாக திகழ்பவர். இவருடைய தேஜஸ் சந்தஸ்சுகளின் இருப்பிடமாக திகழ்கின்றது. சூரியனுக்கு சாரதியாக திகழும் அருணனை சகோதரனாக பெற்றவர் கருடன். நாச்சியார் கோயிலில் நன்கு பூஜிக்கப்பட்டதாக திகழும் கருட பகவான் நமக்கு நன்மை அளிக்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றார். கருடன் அவதரித்த பொழுதே அவருடைய தேஜஸால் இந்த உலகமே சுட்டரிக்கப்பட்டதாம். இது என்னது என்று தெரியாமல் இந்திரன், சூரியன், அக்னி முதலியவர்களை கூப்பிட்டு கேட்ட பொழுது இது எங்களுடைய தேஜஸ் இல்லை, எங்களுக்கு இப்படிப்பட்ட சக்தி இல்லை என்றனராம். பிறகுதான் இது கருடனின் தேஜஸ் என்று தெரிந்து கொண்டு அவரையே வேண்டினர் என்கின்றது புராணம். எம்பெருமானை தேஜோரூபமாக அனுபவிப்பது போல கருடனையும் அனுபவிக்கலாமா என்றால் கருடனும் வியூக சங்கர்ஷணன் தான். எனவே எம்பெருமானை போல கருட பகவானையும் அனுபவிக்கலாம். யத் பாதால கதா ஹி சஞ்சயபனா சம்பேதி நாசாக்ரதஹ நிர்தூதான தபா பராஷி நிகமஸ்தோமஸ்ய திவ்யாக்ருதி छन्दोधाम सुधाम सारथि मनेर् यद्भ्रातृतामास्तितं तल्लक्ष्मी सधने समर्चित पदं तेजो ममास्तु श्रियै. श्लोकम् 60. सुगन्धगिरि मस्तके मधुर वञ्जुला संयुतं विलोचन विनोदतं
विनमतिष्ट सन्धायिनं सदा मनसि सादरं नयनयोश्च कुर्वन् श्रुतौ सहस्रनयनोपलाकृतिरयं जयत्यण्डजः सुगन्धगिरिमस्तके मधुरमञ्जुलासंयुतं विलोचनविनोदतं विनमतिष्टसन्धायिनं सदा मनसि सादरं नयनयोश्च कुर्वन् श्रुतौ सहस्रनयनोपलाकृतिरयं जयत्यण्डजः. இந்த ஸ்லோகத்தில் நாச்சியார் கோவிலில் கல்கருடனாக எழுந்தருளியுள்ள கருடனுக்கு மங்களாசாசனம் செய்கின்றார் சுவாமி. நாச்சியார் கோயிலில் எம்பெருமாள் எழுந்தருளியுள்ள இடம் சுகந்தகிரி என்று சொல்லப்படுகின்றது. அதன் சிகரத்தில் இனிமையான மஞ்சுளவள்ளி தாயாருடன் எம்பெருமான் எழுந்தருளியுள்ளார். கண் படைத்த பயனை பெறும்படி செய்து அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்கிறார் எம்பெருமான். அது மட்டுமல்ல, அவரை வணங்குபவர்களின் இஷ்டத்தை கொடுப்பவராகவும் உள்ளார். அப்படிப்பட்ட எம்பெருமானை தன் மனதிலும் கண்களின் வழியிலும் மிகுந்த ஆதுரத்துடன் வைத்து அவன் முன்னே அமர்ந்து எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கும் கருத்மானின் திருமேனி இந்திரநீலக்கல்லினால் ஆனது போல் உள்ளது. அப்பேற்பட்ட கருடனுக்கு மங்களாசாசனம் செய்து இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றார். सुगन्धगिरिमस्तके मधुरमञ्जुला संयुतं विलोचन विनोदतं विनमतिष्टसन्धायिनं सदा मनसि सादरं नयनयोश्च कुर्वन् श्रुतौ सहस्रनयनोपलाकृतिरयं जयत्यण्डजः. कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. श्रीमते निगमांत महादेशिकाय नमः. धन्योस्मि.